ஹாய் டியர்ஸ், வணக்கம் தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது சிக்கனில் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மத்தியானம் செஞ்ச சிக்கன் குழம்புலேருந்து ஒரு 5 பீஸ் எடுத்து தான் இதை பண்ண போகிறேன். இது எலும்பிலிருந்து சதையை மட்டும் நம்ம தனியாக பிச்சு எடுக்கணும். உங்களால் கையால் பிக்க முடியும்னா நீங்கள் பிச்சுக்கோங்க, இல்லைன்னா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போடணும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு 4 பீஸ் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி சாப்பரில் போட்டிருக்கிறேன். இது பொடியாக நறுக்கணும். இதை பாருங்கள், நல்லா ரொம்பவே பொடியாக நறுக்கியிருக்கு. இனி ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருதை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தேவையான உப்பை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இனி ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சிக்கனோட கிரேவி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சிக்கனு கிரேவி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தக்காளி போட்டு கொஞ்சம் மசாலா தூள் போட்டு வணக்கினா போதும். அது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி வச்சா தான் அந்த மசாலையெல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இங்கே 2 நிமிஷம் ஆச்சு. இது நல்லா ரெடியாக இருக்குது இந்த மசாலா. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடைசியை கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க. இது மாற்றிக்கலாம். நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலையும் எடுத்து வச்சுருக்கு. இனி ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றி நல்லா கிரீஸ் பண்ணுங்க. அப்புறமா மாவு எப்போவுமே பாதி ஊற்றினா போதுங்க. ஃபுல்லாக ஊற்றினா நம்ம மசாலா போடும்போது அது வெளியில் ஆயிடும் மாவு. அதனால் எப்போவுமே அரை பாகமாக மாவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா 1 ஸ்பூன் எல்லா இட்லி மாவுலேயும் போடுங்க. நம்ம இங்கே ஒரு தட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு தட்டுமே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்கினதுக்கு அப்புறம் தான் இட்லி வைக்கணும். இனி இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கும், அதனால் இப்போ எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஒட்டுன மாதிரி இருக்கும். சூடு ஆறினதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சிக்கன் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
இதுக்கு வந்து சட்னியே தேவையில்லை, ஆனாலும் நான் இங்கே வந்து புதினா சட்னி வச்சுருக்கேன். நன்றி, வணக்கம்.